Good evening students. இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் சம் பேசிக் பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ். இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸு டிஸ்கஸ் பண்ணுறா, நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் ரெப்ரசன்ட் தி ஆர்டர் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன்? sp2 sp2 sp sp ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதாவது எந்த மாலிகுலில் த ஆர்டர் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் sp2 sp2 sp sp ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஆட்டம் A CH triple bond C single bond C triple bond CH. B CH2 double bond CH single bond C triple bond CH. C CH2 double bond CH single bond CH double bond CH2. D CH3 CH double bond CH single bond CH3. Okay, in first compound, இந்த ஃபஸ்ட்டு கார்பன் பார்த்தீங்கன்னா bonded to one hydrogen atom and one carbon atom. ஓகே, ஸோ 2 sigma bond, 2 sigma bond இருக்கும். ஸோ 2 pi bond. ஓகே, 2 sigma bond 2 pi bond. ஸோ hybridization is hybrid orbital 2. ஓகே, 2 தான். ஓகே, 2 தான் hybrid orbital, 2 sigma bond. 2 unhybridized orbital 2 pi bond. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் sp ஹைப்ரிடைசேஷன். ஓகே, 2 தான் சிக்மா பாண்டு, 2 பை பாண்ட். ஸோ ஹைப்ரிடைசேஷன் sp. நெக்ஸ்ட்டு கார்பனில் இட் இஸ் பாண்டட் டு 1 கார்பன். ஓகே, ஆஸ் வெல் அஸ் 1 கார்பன். ஓகே, லெஃப்ட் சைடில் 1 ரைட் சைடில் 1. ஸோ 2 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். ஸோ ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 2 தான், அன்ஹைப்ரிடைஸ்டு 2. ஸோ sp ஹைப்ரிடைசேஷன். இதுவும் sp தான், 2 சிக்மா பாண்ட். இயர் ஆல்சோ 2 சிக்மா பாண்ட். ஒன்று ஹைட்ரஜனோட சிக்மா பாண்டு, இன்னொன்று கார்பனோட. ஸோ 2 பை பாண்ட். ஸோ 2 தான் சிக்மா பாண்ட்னா ஹைப்ரிடைசேஷன் sp. தெரிஞ்சுங்கோ, ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 4, அன்ஹைப்ரிடைஸ் 0னா sp3. ஓகே, அப்போ எதுவுமே பை பாண்டே இருக்காது. ஹைப்ரிட் ஆர்பிட்டால் அதாவது ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 3, அன்ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 1, அதாவது ஒரு சிக்மா பாண்ட், சாரி 1 பை பாண்ட். அப்படி இருந்தால் sp2. ஒரு பை பாண்ட் இருக்கணும், 3 சிக்மா பாண்ட். ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 2, தட் இஸ் 2 சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட்னா sp ஹைப்ரிடைசேஷன். ஓகே, சொல்லுங்கள். அப்போ செகண்ட் காம்பவுண்ட் இது பார்த்தீங்கன்னா இது sp2. ஓகே, 3 சிக்மா பாண்ட், 2 ஹைட்ரஜனோட பாண்டாது ஒரு கார்பன். ஸோ sp2. திஸ் ஒன் ஆல்சோ sp2, ஒரு கார்பனோட பாண்டு, ஒரு கார்பனோட பாண்டு, 1 ஹைட்ரஜன், sp2. This is sp, 2 pi bond 2 sigma bond. Here also sp. So sp2 sp2 sp sp na compound B தான். Third one hybridization sp2 sp2 இதே போல தான் நீங்க sp2 sp2 all sp2. Fourthல sp3 carbon, there are 4 sigma bond with 3 hydrogen atom, ஒரு கார்பனோட 4 sigma bond. அப்போ sp3 hybridization இதில் 3 sigma bond, ஒரு pi bond sp2. Here 2 sigma, here also 3 sigma bond. எப்படி இந்த கார்பனோட ஒரு சிக்மா பாண்ட், இதோட ஒரு சிக்மா பாண்ட், ஒரு ஹைட்ரஜனோட. ஸோ sp2, திஸ் ஒன் sp3. ஸோ ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் நியூக்ளியோஃபைல்? நியூக்ளியோஃபைலை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங்? ஓகே, நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன? நியூக்ளியஸ் loving species, that is negatively charged ion. Nucleus, it attack the electron. என்ன பண்ணோம்? அதாவது நியூக்ளியோஃபைல்ஸ்னா அதாவது நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ். ஓகே, சரி. ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ் அயான், அது போதும். சரி, ஏ பாருங்க, அமோனியா இஸ் அ நியூக்ளியோஃபைல். இட்ஸ் கரெக்ட் பிகாஸ் அமோனியாவில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் ஆஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். இட் அட்டாக் த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர். ஸோ இட்ஸ் கரெக்ட். பி, நியூக்ளியோஃபைல் அட்டாக் லோ எலக்ட்ரான் சைட். லோ எலக்ட்ரான் சைட் இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். எலக்ட்ரான் கம்மியான இடத்த அட்டாக் பண்ணும். சி, நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நாட் எலக்ட்ரான் seeking. Correct. It attack the electron deficient center only. Okay. D, nucleophile is a Lewis acid. Wrong.
Lewis acid என்னது electron deficient molecule wrong. Nucleophiles na electron rich species attack the electron deficient center. Okay. Next, third question. Third one. Which of the following is correct with respect to minus I effect of the substituent? Minus I na minus inductive effect. Okay, sorry. Or is an alkyl group. A, NH2 over F. B, NR2 over F. C, NH2 over F. D, NR2 over F. Okay. Minus means minus I effect increases, that is attract the electron pairs towards itself. அதாவது என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸை தம் பக்கம் எடுத்துக்கும் மைனஸ் ஐனா. ஓகே, ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் increasing the electronegativity of the atom. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மைனஸ் என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் சொல்லிடலாம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட். Minus I effect increases the electronegativity of atom. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரினுக்கு தான் அதிகம், நெக்ஸ்ட்டு ஆக்சன், அடுத்தது அதிகமானது ஹையஸ்ட்டு ஃப்ளூரின். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சன், அப்புறம் நைட்ரஜன். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா NR2 over F is correct. B is also correct. NH2 B NR2 over F correct. அப்போது இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் வந்து increases with increase in the electronegativity of the atom. So option A, B both are correct. Next one. Fourth one. Which of the following carbocations is expected to be most stable? இப்போ 4 கொடுத்துருக்காங்க, இதில் which is most stable நல்லா கவனிக்கணும். இப்போ NO2 is a meta-directing group. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரோ குரூப் இஸ் அ மெட்டா-டைரக்டிங் குரூப், தட் இஸ் டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் வில் ஸ்டெபிளைஸ் அட் மெட்டா பொசிஷன். என்ன பண்ணுன்னா இட்டு electrophiles okay attack only in the meta position. electrophiles மெட்டா பொசிஷனில் தான் அட்டாக் பண்ண அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரோ குரூப்புங்கிறது மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகே, எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரோஃபைல்ஸு என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ். ஓகே, எங்கே அட்டாக் ஆகும், மெட்டா பொசிஷன். ஓகே, ஸோ அதர் மெட்டா டைரக்டிங் குரூப், டீஆக்டிவேட்டிங் குரூப் பார்த்தீங்கன்னா CN குரூப், ஆல்டிகைல் குரூப், கார்பாக்சிலிக் குரூப், COR, SO3H. ஓகே, ஸோ இதே வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், ஆக்டிவேட்டிங் குரூப், இந்த குரூப்பெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோஃபைல் அட்டாக்கு ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன், ஓகே சரி. இப்போ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் OH, NH2, NHR, NHCOCH3, OCH3, CH3, C2H5, இதெல்லாம் இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். தீஸ் குரூப் ஆக்டிவேட் த பென்சீன் ரிங் ஃபார் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் அட் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன். ஓகே சரி. இப்போ நைட்ரோ குரூப் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப் சொன்னேன். N டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்டு, கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, என்ன ஒன்றா திஸ் எலக்ட்ரான் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த பாண்டு ஷிஃப்டட் டு ஆக்சன், ஸோ மைனஸ் சார்ஜ். ஸோ இயர் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கிரியேட்டட். ஓகே, அப்புறம் இந்த பாண்ட் இங்கே வந்துடும், இங்கே மூவ் ஆகிடும். ஸோ வி கெட் எ டபுள் பாண்ட் இயர், பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு இந்த பாண்டு டபுள், தட் இஸ் அ பை பாண்ட், இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் இந்த மைனஸ் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிடும் இந்த பக்கம், டபுள் பாண்டில் இருக்கிற ஒரு பை பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏர். ஓகே, ஸோ வி கெட் அகெயின் the nitrobenzene. So the nitrobenzene is a meta-directing group
electrophile attack only the meta position. இப்போ இதில் இது மெட்டா பொசிஷன்னா இது இதுதான். ஓகே, மெட்டா பொசிஷனில் தான் எலக்ட்ரோஃபைல்ஸை அட்டாக் பண்ணிக்கும். ஸோ திஸ் கார்போகேட்டையான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். The most suitable method of separation of 1:1 mixture of ortho and para-nitrophenol. முக்கியமான கொஸ்டின். ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனால் எப்படி செப்பரேட் பண்ணுறோம்? ஏ குரோமட்டோகிராஃபி, பி கிறிஸ்டலைசேஷன், சி ஸ்டீம் டிஸ்டிலேஷன், டி சப்ளிமேஷன். ஓகே இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இஸ் ஸ்டீம் volatile due to intramolecular hydrogen bonding. In orthonitrophenol, intramolecular hydrogen bond present ஆயிருக்கும். It is steam volatile. Okay, சரி. Whereas para-nitrophenol is not. Para-nitrophenol வந்து not a steam volatile. அதில் பார்த்தீங்கன்னா intermolecular hydrogen bonding இருக்கும். ஓகே, சரி லிசன் கவனிங்க. இப்போ in orthonitrophenol within a molecule hydrogen bond exists. Okay, ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வித்தின் அ மாலிக்கூலில், அதாவது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஆக்சிஜனும் நடுவில் வரும். ஓகே, வித்தின் எ மாலிக்கூல் ஹைட்ரஜன் பாண்ட் எக்ஸிஸ்ட். இன் para-nitrophenol ஹைட்ரஜன் பாண்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ மாலிக்கூல். ஓகே, அதனால் ஆர்த்தோநைட்ரோஃபீனால் இஸ் ஸ்டீம் volatile whereas para-nitrophenol is not. So they are separated by steam distillation. So very important one. Next, question number 6. The correct statement regarding electrophiles. Electrophiles na electron deficient species, that is a positive charge, attack the electron rich center. Now, okay, electrophiles is a negatively charged species. எலக்ட்ரோஃபைல்ஸ்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசிஸ் அண்ட் கேன் ஃபார்ம் எ பாண்ட் பை அக்செப்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் எலக்ட்ரோஃபைல்ஸ். ராங் தானே? எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொன்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ். ஓகே, தே ஆர் ஜென்ரலி நியூட்ரல் ஸ்பீசிஸ், நாட் தே ஆல்சோ நியூட்ரல் as well as பாசிட்டிவ். ஓகே, நியூட்ரலாகவும் இருக்கலாம், பட் ஜென்ரலி நியூட்ரல்ஸ் நாட். சி எலக்ட்ரோஃபைல் கேன் பி எய்தர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ், பாசிட்டிவாக இருக்கலாம் நியூட்ரலாக இருக்கலாம், அண்ட் கேன் ஃபார்ம் எ பாண்ட் பை அக்செப்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் எ நியூக்ளியோஃபைல். ஓகே, இதுதான் கரெக்டு. ஃபோர்த் ஒன் டி நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசிஸ் and can form a bond by accepting a pair of electron. Wrong. So electrophiles na electron deficient species, that is either neutral or positive charged species and can form a bond by accepting a pair of electron from a nucleophile. Okay, right. So option C. Seventh one. The correct IUPAC name of the compound. The compound குத்துறது. Okay, இதனுடைய IUPAC name நல்லா கவனிக்கணும். 4 options given. நேம் மட்டும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா CH3, here CH2, here CH2, CH, here CH, double bond CH2. ஓகே, இங்கே என்ன வரும் உங்களுக்கு? CH இருக்கும். ஓகே, இப்போ 3 இடத்துல பாண்டு தான் CH போட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே CH2. ஓகே, here CH3 ஃபைனலாக, here CH2, CH3. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? longest carbon chain with double bond with more substituent is taken. அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இங்கே 6 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, இங்கேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 longest chain 6 carbon with double bond, but we take இதை தான் நம்ம எடுக்கணும். this as a parent because a 2 substituent எங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை எப்படி எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்கும், இதில் ஒரு சப்ஸ்டியூண்ட். கிளியராக? இப்போ நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரே ஒரு சப்ஸ்டியூண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ வி டேக் எ லாங்கஸ்ட் கார்பன் செயின் வித் டபுள் பாண்ட் வித் மோர் சப்ஸ்டியூட். ஸோ அப்போ நம்பர் பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது 1 2 3
சப்ஸ்டியூன்ஸுக்கு 3 நம்பர் வருது. இப்படி பண்ணால் பாருங்கள், நம்ம நம்பரிங் இஸ் கிவன் ஃப்ரம் த என், லோயஸ்ட் நம்பர் கிவன் டு டபுள் பாண்ட். லோயஸ்ட் நம்பர் டபுள் பாண்டு கொடுக்கணும், சரியா? அப்போது 1 2 3 4 5 6 நம்பர் பண்ணுறீங்க. ஓகே, கிளியரா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 4ல் எத்தில் இருக்குது. ஓகே, 4ல் எத்தில், 3ல் 3 கார்பன் இருக்கிற ஆல்கைல் குரூப்பு ப்ரோப்பைல். ஸோ என்ன வரும்? 4 எத்தில் ஆல்ஃபாபெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இ தான் நம்ம எழுதணும். 4 எத்தில் 3 ப்ரோப்பைல். ஓகே, 6 கார்பன். 6 கார்பன்னாக்கா எக்ஸீன், பேரண்ட் ஆல்கீன். இங்கே டபுள் பாண்ட் இருந்தால் எக்ஸீன். ஓகே, டபுள் பாண்ட் ப்ரெசன்ட் in between 1 and 2, so X1ene. சொல்லுங்கள், 4 எத்தில் 3 propyl X1ene. Okay, right. Next, 8th question. Very important, this one. IUPAC name of the compound having the molecular formula CH, triple bond C, single bond CH, double bond CH2. What is IUPAC name? 4 option given. A 1-butene 3-ene, B but-1,9 3-ene, C 1-butene 3-ine, D 3-butene 1,9. When here பார்த்தீங்கன்னா triple bond as well as double bond 2 functional group இருக்குது. When more than one functional group have same locant, ஒரே இடத்துல இருக்கு இல்லையா, same locant, the following order of priority should be followed. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும். இப்போ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஹவ் சேம் லோக்கண்ட். ஓகே, ஒரே இடத்துல இருந்தால் இந்த ஆர்டர் பாருங்கள். கார்பாக்சிலிக் குரூப் தான் லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு SO3H, நெக்ஸ்ட்டு COR குரூப், நெக்ஸ்ட்டு COX, நெக்ஸ்ட்டு CONH2. இந்த ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு CN, நெக்ஸ்ட்டு ஆல்டிகைட், next carbonyl, keto group, next OA, next SH, next NH2, next alkene double bond, அப்புறம் triple bond. அப்போ alkene தான் ஃபஸ்ட்டு நம்ம priority கொடுக்கணும். then alkyne, next CC single bond, next O, next X NO2. அப்போது priority given to double bond. ஸோ நம்பர் இப்படி பண்ணணும், 1 2 3 4. ஓகே, 1ல் 4 கார்பன் தானே இருக்குது. பியூட்டீன் டபுள் பாண்ட்னா பியூட்டீன் 1ல் இருக்குது. ஸோ 1 பியூட்டீன், 3ல் ட்ரிபிள் பாண்ட் 3 அயன், 1 பியூட்டீன் 3 அயன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th one. IUPAC name of the compound CH3 CH double bond CH single bond C triple bond CH. இங்கே பாருங்கள், இப்போ ட்ரிபிள் பாண்டும் டபுள் பாண்ட் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் லோக்கண்டில் இருக்குது, சரியா? சேம் லோக்கன்னாக்கா வி கிவ் எ ப்ரிஃபரன்ஸ் டு டபுள் பாண்ட். இப்போ டிஃப்ரெண்ட் லோக்கன்ட்டு இங்கே ட்ரிபிள் பாண்ட் தான் லோயஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும், ஏன்னா இட் இஸ் நியர் டு தி எண்டு. ஓகே, ஸோ நம்பர் இப்படி பண்ணணும். இங்கே டபுள் பாண்ட் இப்படின்னு டபுள் பாண்டு கொடுத்தீங்கன்னா 2ல் வருது டபுள் பாண்ட் 1 2ன்னு. ஸோ ட்ரிபிள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் கிடைக்கிது இல்லையா, 1 1 2. ஸோ 1 வந்துடும். ஸோ நம்பரிங் இஸ் கிவன் ஃப்ரம் திஸ் எண்ட். ஸோ 1 2 3 4 5. சொல்லுங்கள், என்ன 5 கார்பன் இருக்கு இல்லையா, பென்ட்டு 3ல் டபுள் பாண்ட், பென்ட்டு போட்டுருங்க, 3ல் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ 3 in 1 அயன், 3 in 1 அயன். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் பி, பென்ட்டு 3 in 5 கார்பன்னா பென்ட்டு, 3ல் டபுள் பாண்ட் 3 in 1 அயன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் question number 10. The IUPAC name of the following compound is Cl CCH3 double bond C CH2 CH3 I, trans 2 chloro 3 iodo 2 pentene, cis 3 iodo 4 chloro 3 pentane, trans 3 iodo 4 chloro 3 pentene, cis 2 chloro 3 iodo pentene. Okay, இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பரிங் த லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் வித் ஃபங்க்ஷனல் குரூப் தானே, 1 2 3 4 5.
numbering is given from this end. அப்போ தான் நம்ம we get a lowest number given to the double bond. So 1 2 3 4 5, 2ல chlorine, 3ல iodine. Okay, so 2 chloro, 3 iodo. Okay, 5 carbon na pentane, double bond na pentene, 2ல double bond இருக்கு. So pent-2ene or 2-pentene. This is trans because the alkyl group in the opposite side. So trans னு சொல்லினோம். Trans 2 chloro, 3 iodo, 2 pentene. Next 11th question. Which of the following compounds undergo nucleophilic substitution reaction most readily? நல்லா கவனிக்கணும். The very important one. எந்த compound readily undergo nucleophilic substitution? Nucleophiles என்ன? Negatively charged species, okay, which replaces the atom or ion in a molecule. Okay, சரி. இப்போ compound A பாருங்க. Compound B, this is a parachlorotoluene, parachloronitrobenzene. Okay, so this one parachloroanisole, இது ஒரு chlorobenzene. Okay, சரி. நல்லா கவனிக்கணும். Option A is the correct. நல்லா கவனிக்கணும். In parachlorobenzene, the parachlorobenzene nitro group is a electron withdrawing group. நல்ல எலக்ட்ரானை withdraw பண்ணும் due to minus I as well as the என்ன பண்ணுவது due to the minus I as well as minus m effect, minus r or minus mesomeric effect, எலக்ட்ரான்ஸை withdraw பண்ணும். நல்லா ஞாபகம். So the electron density in the benzene ring decrease ஆகும். electron density உங்களுக்கு குறைஞ்சிடும். Okay, so easily nucleophile substitute chlorine. Okay, is it learning? In parachlorobenzene, NO2 is electron withdrawing group. When at para position, it result in the extended conjugation extend ஆகும் such that electron density is withdrawn towards the NO2 group. NO2 is a electron withdrawing group. Okay, so electron density decreases in the ringல குறைஞ்சிரும். Thus Cl minus and carbon bond weaken. Very important. So the electron density குறைஞ்சனால the bond between Cl and carbon weak ஆயிடும். Okay, so easily nucleophile substitute, okay, Cl. Whereas in parachlorotoluene methyl group is electron releasing group. அதனால் என்னடும் the bond becomes stronger. Okay, so it is also electron releasing group. Okay, right. அதனால தான் ஸோ இதில் parachloro nitrobenzene, para-nitrochlorobenzene. In para-nitrochlorobenzene, nitro group is a electron withdrawing group. It weakens the bond between carbon and chlorine. Okay, so the option A is correct. Next, 11. Considering the state of hybridization of carbon atom, find out the molecule among the following which is linear. Very important. So first முதல் சொன்ன மாதிரி first we find hybridization. இதில் sp3, here sp2, here sp3. This compound sp3, sp3. This is alkyne. வந்து alkyne தான் sp hybridization. sp நாக்கா linear 180 degree. Okay, in this compound sp2 இருக்குது இல்லையா, sp2 is alkene as well as alkane group present, so it is not a linear. This is alkane, not linear. Only alkynes மட்டும்தான் பேர் வந்து 2-butane, அது மட்டும்தான் linear. Okay, so option B, it is due to the sp hybridization of carbon 2 and carbon 3. Next question, 12th one. Among the following compound, the one that is most reactive towards electrophilic nitration, எது வந்து most reactive
டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் நைட்ரேஷன். நைட்ரேஷனை எது மோஸ்ட் ரியாக்டிவ் நல்லா கவனிக்கணும். பென்சாயிக் ஆசிட், நைட்ரோபென்சீன், டொலுவீன், பென்சீன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டொலுவீனில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் இஸ் அ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகே, எலக்ட்ரான் ரிலீசிங். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த பென்சீன் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எலக்ட்ரோஃபைல் ஈஸிலி அட்டாக். எலக்ட்ரோஃபைல்ஸ் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் அயான். நல்லா கவனிக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இட் ஈஸிலி அட்டாக். பாருங்கள், ஆஸ் அ ப்ளஸ் ஐ எஃபர்ட் இன்க்ரீசஸ் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன். ப்ளஸ் ஐ எஃபர்ட் அதாவது டொலுவீனில் the methyl group is as a plus I effect. This is electron releasing tendency. அதனால் electron density increase ஆகிடும். As minus I and minus M effect decreases. Sorry, this one decreases. Minus I minus M decreases, changes. Decreases, change பண்ணிடுங்க, decrease ஆகிடும். Decreases the reactivity towards electrophilic reaction. Okay, decreases. So minus I effect என்ன பண்ணிடும்? டிக்ரீஸ் பண்ணிடும். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இன்க்ரீசஸ் தி ரியாக்டிவிட்டி. எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ப்ளஸ் ஐ குரூப் பார்த்தீங்கன்னா CH3, மைனஸ் ஐ மைனஸ் எம் ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்குது. இது NO2 குரூப், COOH. ஓகே, சரி, இப்போ தெரிஞ்சுக்கலாம். Cl is a minus I effect. Okay, so what is plus M or plus R? What is a plus R? Plus mesomeric na. If electrons move away from the substituent attached to the conjugate system, the electron move away from the substituent. Okay, substituent அதாவது move away ஆச்சுன்னா அது plus M. Okay, right, now you know, if electron move away from the substituent attached to the conjugating system. இப்போ electron releasing substituent or attached to OH, SH, OR, SR நல்ல கவனிக்கணும். -1 இது நல்ல கவனிக்கணும். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எம் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்னா if the electron move away from the substituent attached to the conjugated system. அதாவது எலக்ட்ரான்ஸ் மூவ் அவே ஆகிடும். அதாவது OH, SH இல்லைன்னு சொல்லணுமா, எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும், வேறு ஒன்று இல்லை. OH, SH, OR, SR, NH2 எல்லாம். அதே மைனஸ் ஆர் சேஞ்ச். மைனஸ் ஆர்னா எலக்ட்ரான் withdrawing group attached to the conjugated system. electron withdrawing group இது NO2ங்கிறது மைனஸ் எம் எஃபெக்ட். சரி, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் எம்னா எலக்ட்ரான் மூவ் அவே ஃப்ரம் த சப்ஸ்டியூவன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் டியூ டு தி ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ என்னது electrophilic substitution reaction takes place readily. இது மட்டும் போதும். Next, 13th one. Some metadirecting substituents are given. Okay, substituents in aromatic substitution are given. Which one is most deactivating? A, COOH, B, NO2, C, C triple bond N, SO3. இதில் பார்த்தீங்கன்னா NO2 நைட்ரோ குரூப் இஸ் மோஸ்ட் டீஆக்டிவேட்டிங் டியூ டு மைனஸ் ஐ ஆஸ் வெல் ஆஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் எம் எதில் இருக்குது? மைனஸ் ஐனா எலக்ட்ரான் இட்ஸ் ஒரு அட்ராக்டிங். ஆஸ் மைனஸ் எம் மீன்ஸ் எலக்ட்ரான் withdrawing group attached, the electron withdrawing group attached to the conjugated system. So NO2 தான். 14th one. What is the hybridization state of the benzyl carbonium ion? sp2, sp2d, sp2d, sp3. Usually carbonium ion பார்த்தீங்கன்னா அண்டர்கோ sp2. carbonium ionல sp2,
கார்பன் அயானில் sp3. ஓகே, நெக்ஸ்ட் இதோட முடிச்சிடறேன். 15th ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் in the increasing order of stability. Okay, option A, B tertiary butyl carbonium ion, C isopropyl carbonium ion, இது dimethyl ethyl carbonium ion, 4 ethyl carbonium ion, 5 வந்து methyl. Okay, நல்லா கவனிக்கணும். in methyl carbonium ion, in methyl carbonium ion there is no hyperconjugation. சரியா, there is no hyperconjugation, so it is less stable than ethyl carbonium ion. Okay, next isopropyl secondary carbonium ion is more stable. Next next one, among these two ரெண்டுல பார்க்கும்போது okay, tertiary butyl carbonium ion is more stable. இதுவும் tertiary தான், இதுவும் tertiary தான், but tertiary butyl carbonium ion is more stable due to more number of alpha hydrogen. இதில் more number of alpha hydrogen இருக்கிறதுனால tertiary butyl carbonium ion தான் more stable. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மெத்தில், அதுக்கப்புறம் எத்தில், நெக்ஸ்ட் ஐசோப்ரோபைல், நெக்ஸ்ட் திஸ் ஒன், லாஸ்ட் வந்து இது நமக்கு இது tertiary butyl carbonium ion. Okay, thank you.